இன்றைக்கி எங்கள் வீட்டில் கேமல் மீட் வாங்கிட்டு வந்தாங்க. இது பாருங்கள், நல்ல கொழுப்பும் கறியுமா சேர்ந்து இருக்குது. இதிலேருந்து நான் வந்து கொஞ்சம் சதையாக இருக்கிற பீஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இன்னொரு நாளைக்கு மிச்சம் இருக்கிற முள் அதெல்லாம் தனியாக வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கேமல் கிரேவி, ரைஸு, கொஞ்சம் சேலடு அதான் செய்ய போகிறோம். இந்த பாருங்கள், இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சின்ன கேமலு, இதில் அவ்வளோவா எந்த எலும்புமே இல்லை. அப்படியே இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சின்ன எலும்பாக தான் இருந்துச்சு. அந்த எலும்புகள் எல்லாம் போட்டு தான் நான் இப்போ வந்து கிரேவிக்கு எடுக்க போகிறேன். இப்போ இது வந்து சதை பார்ட்டை வந்து இன்னொரு நாள் சுக்கா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம். இது ரொம்ப சின்ன கேமலுங்கிறனால சீக்கிரமாக வெந்துடும். இதுவே கொஞ்சம் பெரிய கேமலாக இருந்தால் நம்ம வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். மினிமம் ஒரு 10 விசிலாவது விடணும், அப்போ தான் கேமல் மீட்டு வேகும். இப்போ எனக்கு கிடைச்சது ரொம்ப சின்ன கேமலுங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வெந்துருச்சு. இதை ஃப்ரீசரில் வச்சு நம்ம இன்னொரு நாள் சாம்பார் அந்த மாதிரி செய்யும்போது சுக்கா மாதிரி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமாக நட்ஸு ஊற போட்டு அதை வந்து நட்ஸ் ஜூஸ் மாதிரி அடித்து கொடுக்கலான்ட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஸ்வீட்னஸே ஆட் பண்ண தேவையில்லை. கருப்பு திராட்சையோட ஸ்வீட்டே அதிகமாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பேரிச்சம்பழம் எதுவும் ஆட் பண்ணலை. இதை மட்டும் ஊற வச்சு அப்படியே ஈவினிங் வந்து நட்ஸ் ஜூஸை அடித்து ஒரு 4 பேர் நாங்கள் குடிச்சிக்கிடுவோம். இப்போ வந்து நான் வந்து ரைஸ் வச்சுட்டேன். இந்த பாத்திரத்தில் ரைஸ் வச்சுருக்கேன். அதுவே அழகாக வடிஞ்சிடும். நான் ஒரு 1/2 hour டைமிங் வச்சுருவேன். டைமிங் வச்சுட்டா அதுவே நல்லா குக் ஆகி கீழே வடிஞ்சு நிற்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து வெங்காயம் தக்காளிலாம் தாளிச்சு விட்டு கேமல் அள்ளி போட்டு மசாலா போட்டுட்டு, நான் வந்து இன்றைக்கி தேங்காய்லாம் எதுவும் ஊற்றலை. நான் வந்து கொஞ்சமாக கிரேவி வைக்கிறதுனால மசாலா மட்டும் போட்டு இப்போ வந்து இதை ஒரு 10 விசில் மாதிரி விட போகிறேன். லன்ச் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக சோறு, கொஞ்சமாக கேமல் கிரேவி, நெக்ஸ்ட்டு வந்து குக்கும்பர் சாலடு செஞ்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கேமல் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துருச்சு. நான் ஒரு 1/2 மணி நேரம் வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அது 20 மினிட்ஸ்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சு. இந்த மாதிரி கேமல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சின்ன கேமல் போல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு.